சில மனிதர்கள் சில காரியங்களை செய்யும் பொழுது நீங்கள் பார்த்திருப்பீர்களானால் அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் அப்படியே போகிற போக்கில் என்ன வருதோ அதை அப்படியே சந்தித்து கொண்டே போக வேண்டியதான் என்று சொல்வார்கள். அது தேர்வுக்காக இருந்தாலும் சரி, அல்லது என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்துல ஒரு ஆயத்தம் இல்லாதிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஒரு சில மனிதர்களை பார்த்தோமானால் அவர்கள் திறம்பட ஆயத்தமாகி முழுவதும் 100க்கு 100 ஆயத்தமாக எதையும் சந்திப்பதற்கு தயாராக இருப்பார்கள். சில மனிதர்களை குறித்து நாம் அப்படி பார்க்க முடியும். இங்கே யாத்திராகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் ஆண்டவரை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், இவ்விரண்டு அவர்கள் அடையாளங்களையும் அவரை நம்பாமலும் உன் வாக்கு செவி கொடுக்காமலும் இருந்தாலும் இப்பொழுது நான் உனக்கு இன்னொரு அடையாளத்தையும் கொடுக்கிறேன், இதை கண்டு எப்படியாவது அவர்கள் உன்னை நம்பி விடுவார்கள் என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக நம்மை முற்றிலும் தயார்படுத்தி அனுப்புகிறவர். நீ 50% தயாராக இருக்கிறாய், நீ போகிற வழியில் நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன், அங்க போய் மீதியை பார்த்துக்கலாம் என்று சொல்லுகிற தேவன் அல்ல, முழுவதும் நம்மை ஆயத்தப்படுத்தி அனுப்புகிறவர். அதே போலத்தான் நாமும் ஒரு காரியத்தை செய்ய போகிறோமானால் நம்மை முழுவதும் ஆயத்தப்படுத்தி செல்ல வேண்டும். அங்கே போய் பார்த்து கொள்ளலாம், போகிற வழியிலே பார்த்து கொள்ளலாம், வருகிறது வரட்டும், என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் என்று சொல்லி இருக்கிறவர்களாக அல்ல. நம்முடைய தேவனை போல எந்த காரியத்தை செய்தாலும் முழு ஆயத்தத்தோடு கூட நாம் செய்கிறவர்களாக இருப்போம்.